அக்ஷய திருத்தியைக்கு தங்கமயில்ல தங்கம் வாங்குறது ஐதீகம் மட்டும் இல்ல, தெய்வீகமும் கூட. தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும். அக்ஷய திருத்தியைக்கு தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். போதைப்பொருள் கடத்தும் இடமாக ராமநாதபுர திமுக அலுவலகம் மாறியுள்ளதாக பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: 2022 நவம்பரில் ராமநாதபுரம் கீழக்கரை திமுக கவுன்சிலர் சர்பராஸ் நவாஸ், முன்னாள் கவுன்சிலர் ஜெயானுதீன் ஆகியோர் 360 கோடி ரூபாய் மதிப்பு போதைப் பொருளை கடத்திய வழக்கில் கைதானார்கள். 2024ஆம் ஆண்டு சென்னையில் 70 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை கடத்தியதாக ராமநாதபுரம் திமுக சிறுபான்மையினர் அணி நிர்வாகி இப்ராஹிம் கைது செய்யப்பட்டார். 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த ஜாஃபர் சாதிக்கும் இதே மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகிதான். இப்படி போதைப்பொருள் கடத்தும் இடமாக ராமநாதபுரம் திமுக அலுவலகம் மாறியுள்ளது. ராமேஸ்வரம் மக்கள் நலம் பெற ரூபாய் 19 கோடி மதிப்பில் 50 படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனை மத்திய அரசின் அம்ருத் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது. அதே திட்டத்தின் கீழ் புதிய பேருந்து நிலையத்தில் 100 கடைகள் அமைப்பதற்காக ரூபாய் 20 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் திமுகவினர் தனியார் ஓட்டலில் ஏலம் விட்டு யாருக்கும் கடை ஒதுக்கப்படாமல் அதிலும் ஊழல் செய்திருக்கிறார்கள். திமுக கடந்த 5 ஆண்டுகளாக குப்பை நகரமாக ராமநாதபுரத்தை மாற்றியிருக்கிறார்கள். ஆண்கள் மேல்நிலை பள்ளியை கூட அமைத்து தர முடியாமல் மாணவர்கள் பல கிலோமீட்டர் நடந்து செல்லும் அவல நிலை இருக்கும்போது சமூக நீதி பற்றி பேச திமுக வெட்கப்பட வேண்டும். ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நாகேந்திரனை மகத்தான வெற்றி பெற வைக்க ராமநாதபுரம் மக்கள் தயாராக இருப்பது உறுதி. கலாச்சார தலைநகரம் என்ற பெருமையை கொண்ட தமிழகத்தை தனது காட்டாட்சியால் குற்றங்களின் தலைநகரமாக மாற்றி வைத்திருக்கும் தீய சக்தி திமுகவை விரட்டியடித்து தமிழகத்தின் பெருமையை மீட்டெடுப்போம் என அண்ணாமலை அறிக்கையில் கூறியுள்ளார்.